ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பசலைக்கீரை பனீர் ஃப்ரை. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். பசலைக்கீரை, கார்ன்ஃப்ளவர், சின்ன வெங்காயம், புதினா, பனீர் நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் எண்ணெய், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கிராம்பு, பெருஞ்சீரகம், ஏலக்காய், பட்டை, கருவேப்பிலை, லெமன், அப்புறம் உப்பு. ஒரு மிக்ஸி ஜாரில் பசலைக்கீரை சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் பசலைக்கீரை எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 6-7 புதினா இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கிராம்பு, பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ பனீரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பனீர் கூட நம்ம எடுத்து வச்சிருந்த 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சு வச்சிருந்த பசலைக்கீரையை சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி பனீரோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேனை சூடாக்கி அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதோ அதில் பனீரை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்பப்போ இதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கலர் இந்த மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ பன்னீர் ஒரு 3/4 வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இந்த மாதிரி பன்னீரோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அதனால எல்லா பக்கமும் திருப்பி போட்டு பன்னீரை வேக விட்டுக்கோங்க. இப்போ மொத்தமா 15 நிமிஷம் ஆயிருக்கு. பன்னீர் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். நம்மளோட பசலைக்கீரை பனீர் ஃப்ரை சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி நீங்க என்னோட எல்லா வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க.